That's Lord's mercy that and His goodness that He allowed us to gather here in Ponmar as a church in the last 1 year. கடந்த ஒரு வருடமாய் இப்படி பொன்மாரிலே நாம் சபையாய் கூடி வந்திருப்பது தேவனுடைய மிகுந்த இரக்கமும் அவருடைய நன்மையுமாய் இருக்கிறது. When most of us sitting here, parents would have celebrated the birthday of our children, especially the first birthday. இங்கு உட்கார்ந்திருக்கக்கூடிய பெற்றோர்களாகிய நாம் நம்மளுடைய பிள்ளைகளுடைய முதல் பிறந்த நாளை நாம் எல்லோருமே கொண்டாடி இருப்போம், ஃபர்ஸ்ட் பர்த்டே. And when we when we think of our child at the completion of 1 year, அந்த குழந்தை ஒரு வருடத்தை முடிப்பதை நினைத்து we will be having a lot of plans for them. அந்த குழந்தைக்கென்று நாம் எதிர்காலத்துக்கென்று ஒரு திட்டத்தையே நாம் வைத்திருப்போம். And we'll have a lot of imaginations how he or she would become. அவன் எதிர்காலத்திலே எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் ஒரு மனுஷியாய் மாறுவான் என்பதை குறித்து நாம் அநேக கனவுகளை நாம் கொண்டிருப்போம். Good dreams you would have had about our children. நம்மளுடைய பிள்ளைகளுக்கென்று ஒரு கனவையே நாம் வைத்திருப்போம். And every year passes by. That's the heart of the Father. And every year passes by. We parents will think that my child should move towards that goal, should not be distracted by anything. அது ஒரு தகப்பனுடைய இருதயமாக இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் கடந்து போக போக நம்மளுடைய பிள்ளை அந்த லக்குக்கு நேராக எப்படி போகிறது, எந்த ஒரு கவன திசையும் மாறாமல் இருக்கிறதா என்பதை குறித்து அக்கறையோடு இருப்பார்கள். We know as our children grows up, they face a lot of distractions. நம்மளுடைய பிள்ளைகள் வளர்ந்து வரும் பொழுது அவர்களை திசை திருப்பக்கூடிய அநேக காரியங்களை அவர்கள் சந்திக்கிறார்கள். A lot of forces acting against them. அவர்களுக்கு பின்பாக அநேக சக்திகள் அவர்களுக்கு பின்பாக கிரியை செய்கிறது. Somehow to make them go astray from the goal the parents planned for them, dreamt for them. அவர்களுக்கென்று பெற்றோர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடியதான அந்த லக்கிலிருந்து அவர்கள் திசை திருப்பும்படி அநேக பின்புறத்திலிருந்து அநேக சக்திகள் கிரியை செய்கிறது. And we call God our Father. நாம் நம்முடைய பிதாவை நம்முடைய தேவனை பிதா தகப்பன் என்று நாம் அழைக்கிறோம். And God also have similar dreams about His church. அவரும் கூட அதே விதமாய் தம்முடைய சபையை குறித்து ஒரு கனவு வைத்திருக்கிறார். That my children, as we heard today, will fall into the ground, die and bear fruits. நாம் கேட்டது போல மனப்பாட வசனத்திலே என்னுடைய பிள்ளைகளும் நிலத்திலே விழுந்து அவர்கள் செத்து அவர்கள் கனி கொடுக்க வேண்டும் என்று அவர் கனவு கொண்டிருப்பார். That's a desire of the Father. அதுதான் நம்முடைய பிதாவினுடைய வாஞ்சையாய் இருக்கிறது. We also read in John 15. யோவான் 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். The Lord says in verse 16. 16ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், You did not choose me, but I chose you and appointed you that you would go and bear fruit and that your fruit would remain. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். So that's the longing of God's heart. அதுதான் ஒரு தகப்பனுடைய ஏக்கமாய் இருக்கிறது. Lord Jesus said, I will build my church. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் என்னுடைய சபையை கட்டுவேன். But the devil says, சாத்தான் சொல்லுகிறான், I'll prevail over it. நான் அதை மேற்கொள்வேன்.
But the Lord said, no, I will build my church and the gates of hell shall not prevail. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் சபையை கட்டுவேன், அதை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது என்று அவர் சொல்லுகிறார். We are all members of this body of Christ. நாம் எல்லோருமே கிறிஸ்துவின் சரீரத்திலே நாம் அங்கமாய் இருக்கிறோம். And the Lord is bringing us together as one body and building us. நம் எல்லோரையுமே தேவன் ஒரே அங்கமாய் கொண்டு வந்து சபையிலே நம்மை கட்டுகிறார். Yes, the forces of darkness are always acting against the church. சபைக்கு எதிராக எப்பொழுதுமே அந்த அந்தகாரத்தின் சக்திகள் எப்பொழுதுமே எதிராக கிரியை செய்து கொண்டிருக்கும். Yeah, if the Lord is amidst them, ஆண்டவர் நம் மத்தியிலே அவர் இருக்கிறார். if the Lord is amidst them, ஆண்டவர் அவர்களுக்கு மத்தியிலே அவர் இருக்கிறார். இருந்தால் அவர்களுக்கு மத்தியிலே இருந்தால், yeah, the devil will always try to bring something, to prevail over the church, to destroy the unity in the church. அவர்களுக்கு மத்தியிலே ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து சாத்தான் அவர்களை மேற்கொள்ளும்படிக்கோ அல்லது அவர்களுக்கு மத்தியிலே ஒரு ஒற்றுமையை குலைக்கும்படிக்கு ஏதாவது ஒன்றை அவன் கொண்டு வருவான். But if it is the Lord who is building the church, ஆனால் தேவன் அவருடைய சபையை கட்டுகிறார் என்றால், as he has promised, அவர் வாக்கு பண்ணி இருக்கிறது போல, he will protect the church. அவர் சபையை பாதுகாப்பார். We know he has protected us the last 1 year. கடந்த ஒரு வருடத்திலே ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். Even though the devil tried to prevail over us, சாத்தான் நம்மை மேற்கொள்ள அவன் முயற்சித்திருந்தாலும் கூட, we are all the members, each of us, each one of who are born again are members. Like the members in the body, we are members in the body of Christ. மறுபடியும் பிறந்திருக்கக்கூடிய நாம் நம்முடைய சரீரத்திலே எப்படி ஒவ்வொரு அவயவங்கள் இருக்கிறதோ அப்படியே நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே நாம் அவயவங்களாய் அங்கமாய் இருக்கிறோம். And all of us are connected to the head, our Lord Jesus Christ. தலையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நாம் ஒவ்வொருவரும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். And God has given us a particular vision to fulfill. நமக்கென்று ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்து அதை நிறைவேற்றும்படிக்கு நமக்கு ஒரு தரிசனத்தை அவர் கொடுத்திருக்கிறார். The vision of CFC Church is that we all be disciples and make disciples. CFC சபையின் தரிசனமே நாம் எல்லோருமே சீஷர்களாக மாறி நாம் சீஷர்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான். God gave that burden to Brother Zach. அந்த ஒரு பாரத்தை ஆண்டவர் ஜாக் அவர்களுக்கு தந்தார். A church with a pure testimony. ஒரு நல்ல ஒரு சாட்சியை கொண்ட ஒரு தூய சாட்சியை கொண்ட ஒரு சபை. Every individual here in the church, from teenage boys to grown up adults, that we will be a pure testimony for the Lord. இங்கு இருக்கக்கூடிய பருவத்தில் உள்ள சிறுவர்கள் முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும் நாம் எல்லோருமே தனிப்பட்ட விதத்திலே தூய சாட்சி உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். And we parents have the responsibility to bring even the little children so that they will become a pure testimony for the Lord. பெற்றோர்களாகிய நாமும் கூட நம்முடைய பிள்ளைகளை நல்ல முறையிலே வளர்த்து அவர்களும் கூட வளரும் பொழுது தேவனுக்கு ஒரு நல்ல ஒரு பரிசுத்த சாட்சிகளாய் இருக்கும்படிக்கு நாம் அவர்களை உருவாக்க வேண்டும். And that we as a church would offer him a pure offering. நாம் சபையாய் அவருக்கென்று ஒரு பரிசுத்த பலியை நாம் செலுத்த வேண்டும். There are wonderful promises in the scriptures. வேதாகமத்திலே அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டு. And we, all of us would have come across many of the promises. அநேக அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நாம் அநேகர் அதை வாசித்திருப்போம். So when we come across such a promise in the scriptures that's given for us, what do? நமக்கென்று வாக்குத்தத்தங்களை நாம் இந்த வேதத்திலே வாசிக்கும் பொழுது நாம் அதை வைத்து என்ன செய்கிறோம்? We tend to claim it for ourselves. நமக்கென்று அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள பார்க்கிறோம். Some people frame it and hang it on the wall in the home. ஒரு சிலர் அதை வசனத்தை எழுதி ஃப்ரேம் பண்ணி சுவரிலே ஒட்டி கொள்கிறார்கள். Some of us even present others as a gift. மற்றவர்கள் ஒரு சிலர் நம்மிடத்திலே ஒரு சிலர் மற்றவர்களுக்கு அதை கிஃப்டாக நாம்
that we face at times of such need, no, we go to God and try to claim that promise. நாம் நமக்கு பிரச்சனைகள் என்று வரும்பொழுது தேவையுள்ள நேரங்களிலே நாம் தேவனிடத்திலே சென்று அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நாம் ஜெபிக்கிறோம். And some Christians don't bother about it at all. ஒரு சில கிறிஸ்தவர்கள் அதை குறித்து கண்டுகொள்வதே இல்லை. Some of them don't believe it. ஒரு சிலர் அதை விசுவாசிப்பதே இல்லை. They don't believe it's God's word. அது தேவனுடைய வார்த்தை என்று அவர்கள் விசுவாசிப்பதில்லை. They don't believe that God will answer. ஆண்டவர் நமக்கு செவி கொடுப்பார், பதில் அளிப்பார் என்றும் அவர்கள் விசுவாசிப்பதில்லை. All right, here is a wonderful promise the Lord made, as we have heard right from the morning few times. The Lord said in Matthew 16:18, I will build my church. அநேக முறை காலையிலிருந்து நாம் கேட்டது போல மத்தேயு 16 அதிகாரத்திலே நான் என் சபையை கட்டுவேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை நாம் கேட்டோம். And the gates of hell shall not prevail over it. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. You can read that in 16:8, in Matthew 16:8. மத்தேயு 16:18 மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. So does it sound like a promise? அது ஒரு வாக்குத்தத்தத்தை போல் உங்களுக்கு கேட்கிறதா? Because the Lord said, I will build my church. நான் என் சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். He has promised, even though the devil comes against like a flood, I will raise my standard and gates of hell shall not prevail over it. வெள்ளத்தை போல சாத்தான் நமக்கு எதிராக வந்தாலும் கூட ஆண்டவர் நான் எதிர்த்து நின்று சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது என்று அவர் சொல்லுகிறார். You know, in many Christian homes, you might have seen the promise. Most families, most Christian homes, it will be there. From today onwards, I'll bless you. அநேக கிறிஸ்தவ குடும்பங்களிலே இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை அவர்கள் தொங்க விட்டிருப்பார்கள். இது முதற்கொண்டு நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். I'll bless you the double portion. ரெட்டிப்பாய் ஆசீர்வதிப்பேன். People claim it. அதை ஜனங்கள் சுதந்திரித்துக் கொள்ள சொல்லும்படி ஜெபிக்கிறார்கள். They will pray about it. அதை குறித்து அவர்கள் ஜெபிக்கிறார்கள். And that is why they put it on the wall of the house, and whenever they see it, Lord, you promised that you bless us with a double portion. ஆண்டவரே அதை எழுதி சுவரிலே ஒட்டி, ஆண்டவரே அதை பார்க்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே எனக்கு ரெட்டிப்பாய் நீர் ஆசீர்வதிப்பீர் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் என்று சொல்லி அவர்கள் ஜெபிக்கிறார்கள். That's good. அது நல்லதுதான். But you should not look about only the promises for this earthly life. நாம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்குரிய அந்த வாக்குத்தத்தத்தை மாத்திரமே நாம் பார்த்து கொண்டிருக்க கூடாது. And if you are part of this church, you would have heard lot about the vision that we have. நீங்கள் இந்த சபையிலே அங்கமாய் இருப்பீர்கள் என்றால் இந்த சபையினுடைய தரிசனத்தை குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். That we should, along with the Lord, that each one of us should give ourselves as a member in the body, work with the Lord, work with others to build the body of Christ. நாம் இந்த சபையிலே நாம் அங்கமாய் இருப்போம் என்றால் நாம் ஆண்டவரோடு கூட சேர்ந்து அவருடைய சபையை கட்டும்படிக்கு நாமும் நம்மை அப்படியாய் ஒப்புக் கொடுப்போம். So when you read a promise like that, as we read in Matthew 16:18, what do we do? ஆகவே மத்தேயு 16:18 நான் என் சபையை கட்டுவேன் என்கிற வாக்குத்தத்தத்தை வாசிக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? Any promise will not come to fruition automatically. எந்த ஒரு வாக்குத்தத்தமுமே தானாகவே அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி விடாது. You have to ask in faith. அதை நாம் விசுவாசத்திலே நாம் கேட்க வேண்டும். The Lord gave a promise in John 14. யோவான் 14 அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை தந்தார். In John 14 we read whatever you ask in my name, I'll give that to you. என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அதை செய்வேன். 13 வசனம் and 14. 14 வசனம், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். 2 times the Lord gave that promise. அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். So when we are in need,
ஆகவே நாம் தேவையில் இருக்கும் பொழுது we go to this promise and ask the Lord. நாம் இந்த வாக்குத்தத்தத்திலே சென்று ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்கிறோம். So whenever there is an earthly need, நாம் பூமிக்குரிய ஏதாவது ஒரு தேவை இருக்கும் பொழுது we definitely claim this promise. நாம் நிச்சயமாய் இந்த வாக்குத்தத்தத்தை நாம் ஏறெடுக்கிறோம். When we seek some healing for our children's sickness from their sickness, நம்மளுடைய பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அவர்களுடைய குணமாக்குதலுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுதும் we take such promises and claim from God. நாம் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்கிறோம். There are many other promises all of us would have tried to claim from the Lord. ஆண்டவரிடத்திலிருந்து அநேக வாக்குத்தத்தங்களை நாம் சொல்லி நாம் பெற்றுக்கொள்ள நாம் முயற்சித்திருக்கிறோம். But how about this promise that we just read? ஆனால் நாம் இப்பொழுது வாசித்த அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து உங்களுடைய கருத்து என்ன? I will build my church, gates of hell shall not prevail. நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. Do we claim that? Have we any time claimed that promise? எப்பொழுதாவது அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி பெற்றுக்கொள்ள முயற்சித்திருக்கிறீர்களா? Well, as I said, no promise will come to fruition without praying about it. நான் ஏற்கனவே சொன்னது போல எந்த ஒரு வாக்குத்தத்தமுமே அதை குறித்து நாம் ஜெபிக்கவில்லை என்றால் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. When God wants to do something, தேவன் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் He makes someone to pray for it. Someone to pray for it. அதை பெற்றுக்கொள்வதற்கென்று யாராவது ஒருவர் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Yeah, I heard from a preacher. இதை ஒரு பிரசங்கியிடத்திலிருந்து நான் கேட்டேன். When God wants to do something, He makes someone to pray for it. ஆண்டவர் ஏதோ ஒன்றை தர வேண்டும் என்றால் யாரோ ஒரு நபர் அதற்கென்று ஜெபிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். I learned from the life of Daniel how he claimed a promise. தானியேலுடைய வாழ்க்கையிலிருந்து அவன் எப்படி வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொண்டான் என்று நான் கற்றுக்கொண்டேன். Daniel, we know he is a very busy man. தானியேல் அவர் மிகவும் பிஸியான ஒரு மனிதர். He was holding a very high position in the kingdom. அந்த ராஜ்யத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பிலே அதிகாரத்திலே இருந்தவர். He is one of the topmost, one among the three of the topmost official. அந்த ராஜ்யத்திலே 3 பேரிலே அதிகாரம் மிக்க 3 பேரிலே அவர் ஒருவராக இருந்தார். And it is not a small country, it's a big empire. அது ஒரு சாதாரண ஒரு நாடு அல்ல, அது ஒரு மிகப்பெரிய பேரரசாக இருந்தது. It was one of the superpower at that time. அந்த நாட்களிலே ஒரு மிகவும் வலிமை வாய்ந்த ஒரு நாடாக அது காணப்பட்டது. And Daniel had heart and time to read the scriptures. ஆனால் நேரம் எடுத்து he had heart and time to read the scriptures. தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கென்று அவருக்கு இருதயமும் நேரத்தை எடுத்து அவர் வாசித்தார். He prioritized his time to read the scriptures. தம்முடைய நேரத்திலே அவர் வேதத்தை வாசிப்பதற்கென்று முன்னுரிமை கொடுத்தார். He prioritized prayer. ஜெபத்தை அவர் முன்னுரிமைப்படுத்தினார். We know from the book of Daniel how 3 times he will turn his face towards Jerusalem and pray to the Lord. தானியேலுடைய புத்தகத்திலிருந்து நாம் நன்றாய் வாசித்திருக்கிறோம் எப்படி அவர் எருசலேமை நோக்கி அவர் 3 முறை ஒரு நாளிலே ஜெபிப்பார் என்று நாம் பார்த்திருக்கிறோம். And one day as he was reading the prophecies of Jeremiah, அப்படியாக ஒரு நாளிலே எரேமியாவின் வாக்குத்தத்தத்தை அவர் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது prophecies, அவருடைய தீர்க்க தரிசனத்தை அவர் வாசிக்கும் பொழுது he came across a wonderful word. அதிலிருந்து ஒரு வார்த்தையை அவர் வாசித்தார். Wonderful promise. ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். The people of Judah, they were in exile at that time. யூதா தேசத்தார் அவர்கள் அந்த நாட்களிலே அவர்கள் they were as captives in Babylon. பாபிலோனிலே சிறைப்பிடிக்கப்பட்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். They were under bondage. அவர்கள் அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். And he was in Babylon. Daniel also. தானியேலும் கூட பாபிலோனிலே இருந்தார். And when he was reading the scriptures one day, he came across this promise in Jeremiah 29 verse 10 onwards. அப்படியாக அவர் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது எரேமியா 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து இருக்கக்கூடியதான அந்த வார்த்தையை அவர் வாசிக்கிறார்.
when 70 years have been completed for Babylon, I will visit you and fulfill my good word to you and to bring you back to this place. எரேமியா 29:10 பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். For I know the plan that I have for you, declares the Lord, plans for welfare, not for calamity, to give you future and a hope. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. I think many of us would have read this promise in 29:11 Jeremiah. அநேகர் நாம் எரேமியா 29:11 உள்ள இந்த வாக்குத்தத்தத்தை நாம் வாசித்திருக்கிறோம். And I think many of us sitting here would have claimed this promise for ourselves. இங்கு உட்கார்ந்திருக்கக்கூடிய அநேகர் நமக்கென்று இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி நாம் ஜெபித்திருப்போம். Maybe we would have been in a dire straits in your life. நீங்கள் ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருந்திருக்கலாம். And this word would have come to you as a powerful encouragement. இந்த வார்த்தையானது ஒரு வல்லமையான ஒரு உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக வந்திருக்கலாம். And for Daniel it came so. For Daniel this promise, when he read it, it came as such an encouragement. தானியேலுக்கும் கூட இதை வாசிக்கும் பொழுது அவ்வளவு உற்சாகம் அளிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக வந்தது. When he read it, no, I have great plans for you. உனக்கு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை நான் நினைவு வைத்திருக்கிறேன். Plans for welfare. உன்னுடைய சமாதானத்துக்கான நினைவுகள். Not for calamity, to give you a future and a hope. உனக்கு தீமைக்கல்ல, உனக்கென்று ஒரு எதிர்காலத்தை உனக்கு கொடுக்கும்படிக்கு ஒரு நல்ல ஒரு நினைவை வைத்திருக்கிறேன். Of course, Daniel was not taking it as a personal promise. தானியேலோ அது தனக்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தமாக அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. Took it as for the nation of Judah. அதை யூதா தேசத்துக்கென்று அவர் எடுத்துக்கொண்டார். Oh, God has a plan. He has promised through prophesied through Jeremiah that he will bring us back to Jerusalem to build the temple and to worship him. ஆண்டவர் எரேமியா மூலமாக நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொண்டிருக்கிறார். நாம் அடிமையாக இருக்கக்கூடிய இந்த தேசத்திலிருந்து எருசலேமுக்கு மீண்டுமாய் கொண்டு சென்று தேவாலயத்தை கட்டும்படி நமக்கு உதவி செய்வார் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் என்று அவர் விசுவாசித்தார். But he didn't stop just believing it. அதை வெறுமனே விசுவாசித்ததோடு அவர் நிறுத்திவிடவில்லை. He didn't think, God has promised it and he will do at his time. ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், அவருடைய நேரத்திலே அவர் செய்து விடுவார் என்று அவர் சும்மா இருக்கவில்லை. He didn't think, I don't need to do anything about it. நான் அதை குறித்து ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றும் அவர் நினைக்கவில்லை. That's, we can learn a wonderful lesson from life of Daniel. தானியேலுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு அற்புதமான ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். The Lord taught me that. I want to share that. Maybe I would have shared earlier also, you might have heard it, but I want to share it again. ஆண்டவர் எனக்கு அந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தார். நான் ஏற்கனவே சொல்லி நீங்கள் கேட்டிருக்கலாம், ஆனாலும் கூட இன்றைக்கு நான் அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். When Daniel, let's turn to Daniel chapter 9. தானியேல் 9ஆம் அதிகாரத்திற்கு இப்பொழுது நாம் திரும்புவோம். As we complete this 1 year, இப்படியாக நாம் ஒரு வருடத்தை பூர்த்தி செய்யும் பொழுது we will learn this. நாம் இதை கற்றுக்கொள்வோம். Verse 2, in the first year of his reign, I, Daniel, observed in the books the number of years which was revealed as the word of the Lord to Jeremiah the prophet, the completion of the desolations of Jerusalem, namely 70 years. முதலாம் வருஷத்திலே தானியேலாகிய நான் எருசலேமிலே பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். 70 years. 70 வருடம். Maybe you would have counted those 70 years. ஒருவேளை அவன் அந்த 70 வருஷத்தை அவன் எண்ணி பார்த்திருப்பான். Well, maybe I don't know how many years were yet there for the completion of 70 years. 70 வருடம் முடிவதற்கு இன்னும் எத்தனை வருடங்கள் இருக்கிறது என்பதை எனக்கு தெரியவில்லை. But I don't know, maybe he was at the verge of 70th year or 60th year, I don't know.
ஒருவேளை அது 68 வருடங்களாக இருக்கலாம், முடிய போகிற சூழ்நிலையாக இருக்கலாம், or 60. அல்லது 60 வருடங்களாக கூட இருந்திருக்கலாம். But when he realized that God has given a promise, ஆனால் அவன் தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணியிருக்கிறார் என்று உணர்ந்த உடனே, it says in verse 3, what he did is mentioned in verse 3. அவர் என்ன செய்தார் என்பதை குறித்து 3ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. He says, I gave my attention to the Lord God to seek him by prayer and supplications with fasting, sackcloth and ashes. நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன். He says, I gave my attention to seek the Lord God. நான் ஆண்டவராகிய தேவனை தேடும்படிக்கு என் முழு கவனத்தையும் நான் செலுத்தினேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That was, it says, in the first year of his reign, in Darius' reign. அது அந்த ராஜாவினுடைய தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற முதலாம் வருஷத்திலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Because we know that is the year when Darius came that he was thrown into lion's den. ஏனென்றால் அந்த தரியு வந்த அந்த வருஷத்தில் தான் இவர் சிங்க குகைக்குள்ளாக தூக்கி எறியப்பட்ட வருஷம். He was protected supernaturally by the power of God. ஆண்டவருடைய வல்லமையினாலே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினாலே அவர் அற்புதமாய் பாதுகாக்கப்பட்டார். And he was so thankful to the Lord. அவர் ஆண்டவருக்கு மிகுந்த நன்றியுள்ளவராய் இருந்தார். Lord, you saved me from sure death. ஆண்டவரே, ஒரு நிச்சயமான ஒரு மரணத்திலிருந்து என்னை நீ ரட்சித்தீர். You gave me another life. எனக்கு ஒரு புது வாழ்க்கையை தந்தீர். And today I read a promise, wonderful promise that you have given. இன்றைக்கு நீர் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை நான் வாசித்தேன். After 70 years you have promised that you will take us back to Jerusalem. 70 வருடம் முடிந்ததற்கு பின்பாக எருசலேமுக்கு எங்களை மீண்டுமாக கூட்டி செல்வீர் என்று வாசித்தேன். Take all your people back to Jerusalem. உம்முடைய எல்லா ஜனத்தையும் நீர் எருசலேமுக்கு திருப்பி கூட்டி செல்வீர் என்று வாசித்தேன். You have promised that you will build a temple for us. எங்களுக்கென்று நீர் மீண்டுமாய் தேவாலயத்தை கட்டுவீர் என்று நாங்கள் வாசித்தேன். And that we will worship you again as we did earlier, our fathers did earlier. எங்களுடைய முற்பிதாக்கள் செய்தது போல நாங்கள் அந்த ஆலயத்திலே உம்மை தொழுது கொள்ளுவோம் என்று நாங்கள் வாசித்தோம். So Lord, you gave me life again and you have given a promise. I'm not going to spend my time enjoying the parties in the kingdom, but Lord, I want to put you first in my life. I want to turn my attention towards you. ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு புது ஜீவனை தந்திருக்கிறீர், வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீர். இந்த ராஜ்யத்திலே நடக்கக்கூடிய பார்ட்டிகளிலே, களியாட்டுகளிலே நான் பங்கு கொள்ள போவதில்லை. ஆனால் ஆண்டவரே, நீர் தந்த வாக்குத்தத்தத்திற்காக என்னுடைய நேரத்தை நான் கொடுக்க போகிறேன். And he did it. அதை அப்படியே அவர் செய்தார். So what is the lesson for us? ஆகவே நமக்குள்ள பாடம் என்ன? When we heard a promise, I will build my church and gates of hell shall not prevail. நாம் ஒரு வாக்குத்தத்தத்தை கேட்டோம், நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள போவதில்லை. Oh well, the Lord is going to do that. உடனடியாக நாம் அது ஆண்டவர் செய்ய போகிறார். So let him do it. ஆகவே அவர் அதை செய்யட்டும். Let me look for all the earthly things. நான் இந்த பூமிக்குரிய காரியத்தை எல்லாம் தேடட்டும். A man who lived in the Old Testament, he did not think so. பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்த அந்த மனுஷன் அப்படி நினைக்கவில்லை. He had a passion. அவனுக்குள்ளாக ஒரு தீரா வாஞ்சை இருந்தது. Lord, this word that you have given, that promise that you have given should be fulfilled, Lord. ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த வார்த்தை வாக்குத்தத்தமுள்ள ஒரு வார்த்தை. ஆண்டவரே, அது நிறைவேற்றப்பட வேண்டும். ஆண்டவரே, Lord, the promise that you have said the gates of hell shall not prevail should be prevailed in our church. ஆண்டவரே, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது என்று சொன்ன அந்த வார்த்தை, ஆண்டவரே, அது எங்கள் சபையிலே அது நிறைவேற வேண்டும். Lord, we want to turn our attention, we want to give our attention to you, to seek you by prayer and supplication. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் முழு கவனத்தையும் உமக்கு நேராய் செலுத்தி உபவாசம் பண்ணி ஜெபத்திலும் விண்ணப்பத்திலும் நாங்கள் உமக்கு முன்பாக வர வேண்டும். And we know what he prayed. அவர் என்ன ஜெபித்தார் என்பதை நாம் அறிவோம். What he's actually saying is, Lord, you gave me life. You gave me a new life.
அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஆண்டவரே எனக்கு நீர் ஒரு புதிய வாழ்க்கையை நீர் கொடுத்தீர். I want to now focus my life on you, Lord. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையின் முழு கவனத்தையும் உம்மீதே நான் செலுத்த விரும்புகிறேன். And I want to focus on the things that you focus. நீர் கவனம் செலுத்தின அந்த காரியத்தின் மீதே நான் என்னுடைய கவனத்தை செலுத்த விரும்புகிறேன். I believe the Lord expects that from all of us. ஆண்டவர் அதையே நம் ஒவ்வொருவரிடத்திலிருந்தும் அவர் எதிர்பார்க்கிறார். If the promise that the Lord has given us, I will build my church, that's to be fulfilled, that we have to do the same thing. நான் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லியிருக்கக்கூடிய அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமானால் நாமும் அதையே செய்ய வேண்டும். We have to realize the Lord has given us a new life by making us to born again. ஆண்டவர் அதை செய்வதற்கென்று ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அவர் தந்திருக்கிறார். நாம் மறுபடியும் பிறந்து ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படி நமக்கு உதவி செய்திருக்கிறார். Citizens living as citizens of hell, darkness, kingdom of darkness, but God took us from that kingdom of darkness and brought us to the kingdom of light, to heaven. நாம் இருளின் அந்தகாரத்திலே அந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் அங்கிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டு வெளிச்சத்தின் ராஜ்யத்திற்குள்ளாக நம்மை அவர் கொண்டு வந்திருக்கிறார். He has delivered us from sins. நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சித்திருக்கிறார். He has justified us. He has cleansed us with his blood and justified us. அவருடைய இரத்தத்தை சிந்தி இரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்மை நியாயப்படுத்தி இருக்கிறார். Daniel did not know such truth. தானியேலுக்கு அப்படிப்பட்ட சத்தியங்களை அவன் அறியவில்லை. But we have a lot of knowledge than Daniel. ஆனால் தானியேலை காட்டிலும் நாம் அதிகமான அறிவை கொண்டிருக்கிறோம். But with a little knowledge that he had, அவன் கொண்டிருந்த அந்த சின்ன அறிவின் கொஞ்ச அறிவின் மூலமாக, but when he realized God saved his life, and when he read the promises of God, he gave his attention. He turned his focus towards God and on things that God was focusing at that time. தேவன் தனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தந்திருக்கிறார், அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் என்று அறிந்த உடனே தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி, அந்த நாட்களிலே தேவன் எந்த காரியத்தின் மீது முழு கவனத்தையும் செலுத்தினாரோ அதே காரியத்திலே தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும் என்று தமது முகத்தை அதற்கு நேராக்கினான். That was the first thing that he did. அதைதான் அவன் செய்த முதல் காரியமாக இருக்கிறது. Second thing, இரண்டாவது காரியம், he was small in his own eyes. அவன் தன்னுடைய பார்வையிலே அவன் சிறியவனாய் இருந்தான். He was so humble. அவன் தாழ்மை உள்ளவனாய் இருந்தான். He never took the glory to himself at any point. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தனக்கென்று தன்னுடைய மகிமையை அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. He was a captive. அவன் அங்கு சிறைப்பிடிக்கப்பட்டவனாக அங்கு இருக்கிறான். And when he stood before King Nebuchadnezzar, ராஜாவுக்கு முன்பாக அவன் நிற்கும் பொழுது, because the king had a dream and he wanted to know the dream as well as an interpretation. அந்த ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் உண்டாயிருந்தது. அந்த சொப்பனத்தை சொல்லி அதற்குரிய வியாக்கியானத்தை சொல்ல வேண்டும் என்று அவன் விரும்பினான். And he was standing before the king, as we read in Daniel chapter 2 verse 26. தானியேல் 2:26 நாம் வாசிப்பது போல தானியேல் இப்பொழுது ராஜாவுக்கு முன்பாக அவன் நிற்கிறான். And the king asked a question in verse 26. Are you able to make known to me the dream which I have seen and its interpretation? 26ஆம் வசனத்திலே, நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமோ? His response again continues in verse 28. 28ஆம் வசனத்திலே அவனுடைய பிரதியுத்தரம் இப்படியாக இருக்கிறது. There is a God in heaven who reveals mysteries. மறைபொருள்களை வெளிப்படுத்துவதற்கு பரலோகத்திலே தேவன் இருக்கிறார். I can't do it. என்னால் அதை செய்ய முடியாது. God in heaven will do that. பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை செய்வார். And the Lord revealed that dream to him. தேவன் அந்த சொப்பனத்தை அவனுக்கு வெளிப்படுத்தினார். And he says in it is God that, verse 29, it is God. We will not read it. I want to summarize what he said. It is not me, it is God who reveal mysteries. நான் அல்ல, தேவனே மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறார் என்று அவன் சொன்னான். Verse 30.
30வது வசனம், This mystery has not been revealed to me for any wisdom residing in me more than any other living man, but for the purpose of making this interpretation. And so what he says is not revealed to me because I am intelligent, because I am wise. No, it is God who revealed mysteries. 30ஆம் வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம், உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதினாலோ அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. You know, Daniel was holding a high position not only in the kingdom of when Nebuchadnezzar was the king, even after that. நேபுகத்நேசர் ராஜா அவருடைய ராஜ்யத்தில் மாத்திரமல்ல, அதற்கு பின்பாகவும் கூட அந்த ராஜ்யத்திலே உயர்ந்த பதவியை அவர் கொண்டிருந்தார். Even whenever a new king came, you know, he was still holding that position. எப்பொழுதெல்லாம் அடுத்தடுத்ததாக புதிய ராஜாக்கள் வந்தாலும் கூட அந்த உயர்ந்த பதவியை அவர் கொண்டிருந்தார். Not only because he was intelligent and wise, அவர் ஞானம் உள்ளவராக அல்லது அறிவாளியாக இருந்ததினால் மாத்திரமல்ல, he had the spirit of submission. அவருக்கு அந்த கீழ்ப்படிதலுள்ள அடங்கி இருக்கக்கூடியதான ஒரு ஆவி அவருக்கு உண்டாயிருந்தது. That was what, you know, that was known to everybody, and God supported him. அது எல்லோரும் அறிந்திருந்தார்கள், அது நிமித்தமாக தேவன் அவரை தாங்கினார். He sought the Lord in prayer. ஜெபத்திலே தேவனை அவர் தேடினார். And everything, all these things, you know, he did it out of love for God. இந்த காரியங்கள் எல்லாவற்றையுமே தேவன் மீது கொண்டிருந்த அன்பினாலே அவர் செய்தார். Because he knew the life that he was living was a second chance God has given him. ஏனென்றால் அவன் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வாழ்க்கையானது தேவன் அவருக்கு தந்த இரண்டாவது வாய்ப்பு என்பதை அவர் அறிந்திருந்தார். I hope all of us would have realized such a thing in our lives also. நம்முடைய இங்கு இருக்கக்கூடிய நாம் எல்லோருமே அப்படிப்பட்ட ஒரு உணர்வை நாமும் கூட கொண்டிருப்போம் என்று நான் நினைக்கிறேன். We are alive. I know for myself for sure I am alive only by the grace of God. என்னுடைய வாழ்க்கை குறித்து என்னால் நிச்சயமாய் சொல்ல முடியும், நான் உயிரோடு இருப்பது தேவனுடைய மிகுந்த இரக்கமும் அவருடைய கிருபையுமாய் இருக்கிறது. How many times the Lord protected me from sure death. நிச்சயமாய் மரிக்கக்கூடிய சூழ்நிலைகளிலிருந்து ஆண்டவர் எத்தனை முறை என்னை பாதுகாத்திருக்கிறார். I hope all of us would say in our life. All of us would have the same thing to say in your life also. நாம் எல்லோருமே அப்படிப்பட்ட சொல்லக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் உண்டு. So when the Lord gives a promise, I will build my church, gates of hell shall not prevail over it, let us turn our attention to seek the Lord. ஆகவே தேவன் இப்பொழுது நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று அவர் வாக்களிக்கும் பொழுது நாம் நம்முடைய சிந்தையை அவருக்கு நேராக்க வேண்டும். And when he turned his attention to seek the Lord, what was his first priority? அவர் தம்முடைய சிந்தையை, தம்முடைய முகத்தை தேவனுக்கு முன்பாக நேராக்கும் பொழுது அவருடைய மனப்பான்மை எப்படிப்பட்டதாக இருந்தது? What is the first thing that came to his mind? அவருடைய மனதிற்கு வந்த முதல் காரியம் என்ன? If you read Daniel chapter 9 verse 4 onwards, தானியேல் 9:4 முதல் நாம் வாசிப்போம் என்றால், you will see very clearly he focused on the seriousness of sin. பாவத்தினுடைய அந்த கொடூரத்தின் மீது அவர் தன்னுடைய முழு கவனத்தையும் அவர் வைத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். There is a genuine mark that we have turned our attention to seek the Lord. நாம் நம்மளுடைய கவனத்தை தேவன் மீது திருப்புவதற்கு அது ஒரு உண்மையான ஒரு காரியம். We will not take sin lightly. நாம் பாவத்தை லகுவாய் எடுத்துக்கொள்ள மாட்டோம். We will not take anger lightly. நாம் கோபத்தை லகுவாய் எடுத்துக்கொள்ள மாட்டோம். We will not take lust lightly. நாம் இச்சையை லகுவாய் எடுத்துக்கொள்ள மாட்டோம். Even inside our heart, நம்முடைய இருதயத்துக்குள்ளாகவும் சரி, not only external sins, வெளியரங்கமான பாவம் மாத்திரமல்ல, sins that are within, நமக்குள்ளாக உள்ள பாவங்கள், which my wife cannot see, or husband cannot see, or children cannot see. என்னுடைய கணவன் பார்க்க முடியாத, மனைவி பார்க்க முடியாத,
பிள்ளைகள் பார்க்க முடியாத பாவங்கள் உண்டு. The first thing that came to his mind, Lord, we are sinners. அவருடைய மனதிலே வந்த முதல் காரியம், ஆண்டவரே நாங்கள் பாவிகள். Lord, you are a great and awesome God. நீங்க பயங்கரமான தேவன். You are a covenant keeping God. நீ வாக்குத்தத்தத்தை காத்துக்கொள்ளுகிறவர். You are God who shows loving kindness. மனதுருக்கத்தை காண்பிக்கக்கூடிய தேவன். But we have sinned, verse 5. We have sinned, committed iniquity. We have acted wickedly. We have rebelled. We have turned aside from your commandments and ordinances. நாங்கள் 5ஆம் வசனத்திலே நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கராய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். Lord, only open shame belongs to us. ஆண்டவரே, வெளியரங்கமான அவமானம் மாத்திரமே எங்களுக்கு உரியது. You are righteous, righteousness belongs to you. ஆண்டவரே, நீர் நீதி உள்ளவர், நீதி உமக்குரியது. Open shame, verse 8. Open shame belongs to us. 8. வெட்கத்துக்குரியவர்களானோம் என்று 8ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார். Again he said, because you have sinned against you. நாங்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால். Again in verse 11, we have sinned against you. 11ஆம் வசனத்திலே நாங்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால். Verse 15, we have sinned against you. 15ஆம் வசனம், நாங்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். And in verse 20 he says, I was speaking, praying, confessing my sin and the sin of my people. 20ஆம் வசனத்திலே இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டேன். He turned his attention to seek the Lord. தேவனை தேடும்படிக்கு தம்முடைய முகத்தை, தம்முடைய சிந்தையை, கவனத்தை தேவனுக்கு நேராக்கினார். By taking sin seriously. பாவத்தை சீரியஸாக எடுத்து அப்படியாக தேவனுக்கு முன்பாக தம்மை நேராக்கினார். We have not obeyed your voice, Lord. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியவில்லை. We have been unfaithful. ஆண்டவரே, நாங்கள் உண்மையற்றவர்களாய் இருந்தோம். We are only seeking our own. நாங்கள் எங்களுக்குரியவைகளே நாங்கள் தேடினோம். We have been fighting with our partners. எங்கள் மனைவி, எங்களுடைய வாழ்க்கை துணையோடு கூட நாங்கள் சண்டை போட்டுக் கொண்டிருந்தோம். We seek only money and promotion and increment in the office. அலுவலகத்திலே சம்பளம் உயர்வு, ப்ரமோஷன், பதவி உயர்வு, இதையே நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். We are looking after it like the heathen people looking after it. We are looking after it like the heathens. அவிசுவாசிகள் அதை தேடுவது போல நாங்களும் அவைகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். We are doing our own will. எங்களுடைய சொந்த சித்தத்தையே நாங்கள் செய்கிறோம். But to read your word and to claim it, we have apathy, Lord, in our hearts. ஆனால் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை வாசிப்பதற்கோ அதை குறித்து தியானம் பண்ணி ஜெபிப்பதற்கோ விருப்பமற்றவர்களாக இருக்கிறோம். You know, the thing about Daniel is, தானியேலை குறித்த காரியம் என்னவென்றால், when he said that he turned his attention towards the Lord, தேவனுக்கு முன்பாக தம்முடைய சிந்தையை அவர் திருப்பினார் என்று சொல்லும் பொழுது, he was not only praying, அவர் ஜெபிக்க மாத்திரம் அல்ல, he was actually letting God to have his own way in his life. அவர் தேவன் தம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வழியின்படி காரியங்களை செய்யும்படிக்கு அவர் அனுமதித்தார். He was letting God and God's focus to change his way of life. தேவனுடைய சிந்தையின்படி, தேவனுடைய கவனத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையின் காரியங்களை மாற்றும்படிக்கு தேவனை அவர் அனுமதித்தார். Do we let God to and his focus to change our life? தேவன் அவருடைய முழு சிந்தையை நம் மீது வைத்திருக்கக்கூடியதான அந்த முழு கவனத்தையும் அவர் செய்யும்படிக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அவரை அனுமதிக்கிறோமா? When he said, I'll build my church, நான் என்னுடைய சபையை கட்டுவேன் என்று அவர் சொல்லும் பொழுது, do we let God and his focus to change our life in order to build his church along with him? தேவனும் தேவனுடைய சிந்தையோடும் கூட அவருடைய சபையை கட்டும்படிக்கு அவரை அனுமதிக்கும்படிக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேனா? Do I allow God to change the way I sleep, way I see things, way the value system that I have?
இந்த வாழ்க்கையை குறித்து நான் கொண்டிருக்கக்கூடிய பார்வை, என்னுடைய இந்த உலகத்தின் மதிப்பீடு, இவைகளை எல்லாம் தேவனோடு கூட அந்த பார்வையிலே நான் பார்க்கிறேனா? Do I allow God to change the way I speak with my partner? என்னுடைய வாழ்க்கை துணையோடு கூட நான் பேசுகின்ற அந்த பழக்கத்தை மாற்றும்படிக்கு தேவனை நான் அனுமதிக்கிறேனா? The way I spend my money, நான் என்னுடைய பணத்தை செலவழிக்கக்கூடிய முறைமையிலே, the way I spend my time, என்னுடைய நேரத்தை செலவழிக்கக்கூடிய அந்த முறைமையிலே let us ask ourselves, நம்மை நாமே நாம் நிதானித்து பார்ப்போம். if we let God to change our life, தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்படிக்கு நாம் அனுமதிப்போம் என்றால், if we let God's focus to change our life, தேவனுடைய அந்த முழு கவனமும் சிந்தையும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்படிக்கு நாம் அனுமதிப்போம் என்றால், I want to tell you, my dear brothers and sisters, you know what is God's focus today? நான் உங்களிடத்தில் இதை சொல்ல விரும்புகிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளை, தேவனுடைய முழு கவனமும் எது என்று உங்களுக்கு தெரியுமா? His focus today on this earth is His church. அவருடைய முழு ஃபோக்கஸும் முழு கவனமும் அவருடைய சபை மீது தான் இப்பொழுது இருக்கிறது. You can see that from Genesis to Revelation, the last page of the scriptures, you can see very clearly God's focus all through the time is the place of His presence, that is the church, be it temple or it was given in many pictures in the Old Testament as well as in the New Testament. ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷத்தின் கடைசி பக்கம் வரைக்கும் தேவனுடைய முழு கவனமும் முழு சிந்தையும் அவருடைய சபையின் மீது தான் இருக்கிறது. சபை என்று சொல்லப்படும் பொழுது அது வெவ்வேறு காலகட்டத்திலே வெவ்வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கலாம். அது தேவாலயமாக இருக்கலாம். In Genesis 6, you know the picture of the ark is the picture of the church. ஆதியாகமம் 6 நாம் பேழை என்று வாசிக்கிறோம். அது தேவனுடைய வாசஸ்தலமாக அங்கு காணப்பட்டது. God's focus was on that. அந்த நாட்களிலே தேவனுடைய முழு கவனமும் அதன் மீது காணப்பட்டது. When the Israelites came out of Egypt, இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வந்தார்கள். He wanted them to build a tabernacle. அவர்களுக்கு அங்கு ஒரு வாசஸ்தலத்தை அவர்கள் உண்டாக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று அவர் விரும்பினார். That was his focus at that time. அந்த நாளிலே அவருடைய முழு கவனமும் அதன் மீது தான் இருந்தது. And when they came to Jerusalem, came to the promised land, he wanted to build a temple for அவர்கள் வாக்களிக்கப்பட்ட அந்த தேசத்திற்கு வந்த உடனே அவர்கள் தம்முடைய பிரசன்னம் இருக்கக்கூடியதான ஒரு தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று அவர் விரும்பினார். Always his focus was on that. எப்பொழுதுமே அவருடைய முழு சிந்தையும் அதன் மீதே இருந்தது. When they went back to Assyria and Babylon, and when God wanted to bring them back to Jerusalem, his focus again to build the temple again. அவர்களை அசீரியா பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து மீண்டுமாக அவர் ஜெருசலேமுக்கு கொண்டு வரும் பொழுதும் அவர்கள் தேவாலயத்தை மீண்டும் கட்ட வேண்டும் என்ற சிந்தையை அவர் கொண்டிருந்தார். And Jesus' focus, as we read, you know, in Matthew 16:8, his focus is the church. இயேசு கிறிஸ்துவும் கூட நாம் மத்தேயு 16:18 வாசித்தது போல அவருடைய சிந்தையும் சபையை கட்டுவதில் தான் இருந்தது. Holy Spirit was given to build so that, you know, he will build his church. பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு கொடுக்கப்பட்டதன் ஒரே காரணம் அவருடைய சபையை கட்டுவதற்கென்றே. And as we heard last week in Revelation 22, again we saw the picture of the church there. வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி வாரத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அந்த ஒரு படத்தை தான் நாம் பார்த்தோம். God the Father, he was on the throne of the church. பிதாவாகிய தேவன் அவர் பரலோகத்திலே சிங்காசனத்தில் இருக்கிறார். No, that's a picture of the church. அது சபையின் ஒரு படமாக இருக்கிறது. In the church, God the Father is on the throne. சபையிலே பிதாவாகிய தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். The Lamb of God is on the throne. ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். The Holy Spirit was flowing like a river, blessing people and blessing people outside. பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஜீவ நதியை போல் பாய்ந்தோடி ஜனங்களை, சபையில் உள்ளவர்களையும் வெளியே உள்ளவர்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். Let God's focus be ours. ஆகவே தேவனுடைய முழு கவனமும் எதில் இருக்கிறதோ அதுவே நம்முடைய கவனமாய் மாறட்டும். Let us turn our attention to seek the Lord.
நாம் நம்மளுடைய சிந்தையை தேவனுக்கு நேராக நாம் திருப்புவோம். I want to close, just meditating on this passage in Matthew 16. மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் உள்ள இந்த வேத பகுதியை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். Because it was in the same context. ஏனென்றால் அதே பொருளிலே The Lord was mentioning something else. அதே பொருளிலே ஆண்டவர் வேறொரு காரியத்தை அவர் இங்கு சொல்லுகிறார். And the Lord promised the gates of hell shall not prevail. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். But immediately he said in verse 16:19, I'll give you the keys of the kingdom of heaven. 19ஆம் வசனத்திலே உடனடியாக பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன் என்று அவர் சொல்லுகிறார். This is a promise God is giving to us who are in the part of the church. ஆகவே சபையில் அங்கமாய் இருக்கக்கூடிய நமக்கு ஆண்டவர் தரக்கூடிய ஒரு வாக்குத்தத்தமாக இது இருக்கிறது. Not only to Peter, பேதுருவுக்கு மாத்திரமல்ல, to us also. நமக்கும் கூட. He says, I'll give you the keys of the kingdom of heaven. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். So that means the authority. அப்படி என்றால் அந்த அதிகாரத்தை அவர் நமக்கு தருகிறார். With that keys he says, whatever you bind on earth shall have been bound in heaven, and whatever you loose on earth have been loosed in heaven. அந்த திறவுகோல்களினாலே பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். That is how we can resist, we can stand against the gates of hell which try to overpower the church. அந்த ஒரு வழியின் மூலமாகத்தான் சபையை மேற்கொள்ள விரும்புகிற பாதாளத்தின் வாசல்கள் எதிராக நாம் நிற்க முடியும். So what are those keys of the kingdom of heaven? ஆகவே பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள் என்ன? It's not just the keys that we use. நாம் it's not a similar key that we use to open our homes, that we can use a similar key to open the heaven. Not like that. நம்முடைய வீடுகளை திறப்பதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய சாவிகளை கொண்டு பரலோகத்தையும் திறக்க முடியும் என்பது போல அந்த மாதிரியான ஒரு திறவுகோல் அல்ல. Verse 21. 21ஆம் வசனம். From that time Jesus began to show his disciples something. அந்த நாள் முதற்கொண்டு இயேசு கிறிஸ்து 21ஆம் வசனத்திலே தம்முடைய சீஷர்களுக்கு ஒன்றை காண்பிக்கிறார். He told them, I will give you the keys of the kingdom of heaven. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உங்களுக்கு தருவேன் என்று அவர் சொன்னார். And immediately from that time he began to show his disciple what that key is. அது முதற்கொண்டு இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரிடத்திலே அது எப்படிப்பட்ட திறவுகோல் என்பதை காண்பிக்க ஆரம்பித்தார். You know what are those keys? அந்த திறவுகோல்கள் என்ன தெரியுமா? Lord said, I must suffer many things. நான் अनेक காரியங்கள் பாடுபட வேண்டும். It's sufferings. பாடுகள். And the Lord said, be killed. நான் கொலையுண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Suffering, being crucified and rising up from death. பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து மீண்டுமாய் அவர் உயிர் தெழுவது. Brothers and sisters, that is the key for the kingdom of heaven. பிரியமான சகோதர சகோதரிகளே, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் அதுதான். Kingdom of God on this earth is the church. இந்த பூமியிலே பரலோக ராஜ்யம் என்பது சபைதான். And these are the keys the Lord mentioned. இந்த திறவுகோல்களை தான் அவர் இங்கு சொல்லுகிறார். That is going through sufferings. பாடுகளின் வழியாக கடந்து போவது. When the Lord allows it. ஆண்டவர் அதை அனுமதிக்கும் பொழுது. And walking in the way of the cross. சிலுவை பாதையின் வழியாக நாம் நடப்பது. Yeah, you will suffer. ஆம், நாம் நிச்சயமாய் பாடுபடுவோம். When we put the Lord first in our life. தேவனை நம்முடைய வாழ்க்கையில் முதலாவதாக வைக்கும் பொழுது நாம் பாடுபடுவோம். We will face opposition. நாம் எதிர்ப்புகளை நாம் சந்திப்போம். We will face opposition in our homes. நம்முடைய வீடுகளிலே எதிர்ப்பை சந்திப்போம். From religious Christianity. மத சார்ந்த கிறிஸ்தவர்கள் மத்தியிலிருந்தும் நமக்கு எதிர்ப்புகள் உண்டாகும். That is why the Lord said, if anyone, verse 24, anyone wishes to come after me, he must deny himself, take up his cross and follow me. 24ஆம் வசனத்திலே, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். To love the Lord more than we love our father, mother, relatives and all other things, and to love the Lord more than we love earthly things, and to deny ourselves and taking up the cross.
In one word, I would say, being a disciple. நாம் நம்மளுடைய பெற்றோர்களை, மனைவி, பிள்ளைகளை நேசிப்பதை காட்டிலும் ஆண்டவரிடத்திலே அதிக நேசமாயிருந்து இந்த உலகத்தில் உள்ள காரியத்திலே நாம் விருப்பமாய் இருப்பதை காட்டிலும் தேவன் மீது விருப்பமாயிருந்து நம்மைத்தான் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றும் பொழுது நாம் சீஷர்களாய் இருக்கிறோம். But you know how the churches in the history, in the past history, were prevailed by the gates of hell? ஆனால் சரித்திரத்திலே நாம் அறிந்திருக்கிறோம் எப்படி கடந்த நூற்றாண்டுகளிலே சபையானது பாதாளத்தின் வாசல்களால் மேற்கொள்ளப்பட்டது என்பதை நாம் அறிவோம். The reason is, this is the reason, they did not use the keys of the kingdom of heaven. அதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை அவர்கள் உபயோகப்படுத்தவில்லை. They were not willing to fulfill the conditions of discipleship. அவர்கள் சீஷத்துவத்தின் நிபந்தனைகளை நிறைவேற்றுவதிலே அவர்களுக்கு மனதில்லை. We have heard many times from Luke 14 the three conditions. நாம் லூக்கா 14ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த சீஷத்துவத்தின் நிபந்தனைகளை, 3 நிபந்தனைகளை குறித்து நாம் அதிகமாய் கேட்டிருக்கிறோம். That we should love the Lord supremely, then we love others. நாம் மற்றவர்களிடத்திலே நேசமாய் இருப்பதை காட்டிலும் தேவனிடத்திலே நாம் அதிகமாய் அன்பு கூற வேண்டும். We have to deny ourselves, our will. நம்மை நாமே வெறுத்து நம்மளுடைய சுய சித்தத்தை நாம் வெறுக்க வேண்டும். As we heard in the memory words, the wheat should fall into the ground, the kernel of wheat should fall into the ground and die. நாம் மனப்பாட வசனத்திலே நாம் கேட்டது போல அந்த கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாக வேண்டும். Then we can bear fruit. அப்படி சாகும் பொழுது நாம் கனி கொடுக்க முடியும். And we should not love the earthly things. நாம் பூமிக்குரிய காரியத்திலே அன்பு கூறக்கூடாது. That we should not cling to that. நாம் அதை பிடித்து கொண்டிருக்க கூடாது. We should love the Lord more. நாம் ஆண்டவரிடத்திலே அதிகமாய் அன்பு கூற வேண்டும். Brothers and sisters, பிரியமான சகோதர சகோதரிகளே, when Daniel read the promise, he yielded his life in that way. ஆண்டவர் அந்த தானியேல் அந்த வாக்குத்தத்தத்தை வாசித்து ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அங்கு செவி he yielded his life like this. ஆண்டவரிடத்திலே தம்முடைய வாழ்க்கையை இப்படியாக அவர் இசைந்து கொடுத்தார். He turned his attention towards the Lord. ஆண்டவருக்கு நேராக தம்முடைய சிந்தையை நேராக்கினார். He took sin seriously. பாவத்தை சீரிய முறையில் எடுத்துக்கொண்டார். He was willing to die for the Lord's sake. ஆண்டவருக்கென்று தான் மரிக்கவும் ஆயத்தமாய் இருந்தார். He was a disciple, fulfilling the conditions of the disciple. அவர் ஒரு சீஷனாய் இருந்து சீஷத்துவத்தின் நிபந்தனைகளை நிறைவேற்றினார். And same way today also. இன்றைக்கும் கூட அதே விதத்திலே for the Lord to build his church. ஆண்டவர் அவருடைய சபையை அவர் கட்டுவார். For the Lord to build his church. ஆண்டவர் அவருடைய சபையை கட்டுவதற்கு, a church that will not be prevailed by the devil, சாத்தானால் மேற்கொள்ளப்படாமல் சபை இருப்பதற்கு, we have to turn our attention. நாம் நம்முடைய சிந்தையை திருப்ப வேண்டும். To seek the Lord. ஆண்டவரை தேடும்படிக்கு. And to focus on what he is focusing. அவர் எதிலே அவர் கவனத்தை செலுத்துகிறாரோ அதிலே நாம் கவனத்தை செலுத்தும்படிக்கு. Taking sin seriously. பாவத்தை சீரிய முறையிலே எடுப்பதற்கு. And denying our will. நம்முடைய சித்தத்தை, சுய சித்தத்தை வெறுப்பதற்கு. If we don't do this, நாம் அதை செய்யவில்லை என்றால், yes, we know what the Lord said to Peter. பேதுருவிடத்திலே ஆண்டவர் என்ன சொன்னார் என்பதை நாம் அறிவோம். Peter said, I don't want to go in this way of cross. ஆண்டவரே, இந்த சிலுவையின் பாதையிலே நான் செல்ல விரும்பவில்லை. Lord said, get behind me, Satan. உடனடியாக பேதுருவை பார்த்து, எனக்கு அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார். You are a stumbling block to me. நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். Verse 23. 23ஆம் வசனம். 16:23. 16:23. You are a stumbling block to me. நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். I want to build my church. நான் என்னுடைய சபையை கட்ட விரும்புகிறேன். But you are a stumbling block to me. ஆனால் நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். Yes, I could be a stumbling block to the Lord. ஆம், நான் தேவனுக்கு இடரலாய் இருக்க முடியும். You can be a stumbling block to the Lord. நீங்கள் தேவனுக்கு இடரலாய் இருக்க முடியும். If we don't walk in the way of the cross. நாம் அந்த சிலுவையின் பாதையிலே நாம் நடக்கவில்லை என்றால், if we set our mind on things on the earth, இந்த பூமிக்குரிய காரியத்திலே நாம் நம்முடைய மனதை வைப்போம் என்றால், if you are focusing on earthly things, நாம் இந்த பூமிக்குரிய காரியங்களிலே நம்முடைய மனதை வைப்போம் என்றால், we will be a stumbling block to the Lord. நாம் இந்த இடரலை தேவனுக்கு முன்பாக வைக்கிறோம். But God wants us to focus on his interest. அவருடைய விருப்பங்கள் மீது நம்முடைய சிந்தையை வைக்கும்படிக்கு அவர் விரும்புகிறார். On his focus.
அவருடைய கவனத்தின் மீது நம்முடைய சிந்தையை வைக்க May வேண்டும். the Lord let us yield ourselves and along with the Lord build His church. As members, we will also build the church here in this place. ஆகவே நாம் நம்மை தேவனிடத்திலே இசைந்து கொடுப்போம். தேவன் அவருடைய சபையை இந்த இடத்திலே கட்டும்படிக்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம். May the Lord help us. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. Amen.